யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? கேட்குறான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேசுகிறீங்களே தெரிஞ்ச மாதிரி, ஏன்னு கேட்குறான். நீங்கள் சாட்சியாக இருந்தீங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கு நம்ம நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கு தான் இறைவன் கொடுத்தான், இவங்களுக்கு தான் கொடுத்தான், அவங்களுக்கு இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க எல்லாம் பேசுகிறீங்களே, நீங்கள் சாட்சியாக இருந்தீங்களான்னு கேட்குறான். இதே இது இன்னொரு இடத்துல சொல்கிறேன். மூசாவுக்கு நான் வேதத்தை அருளும்போது நீங்கள் சாட்சியாக இருந்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் ஒருத்தரையும் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவளை பற்றி மட்டும் பேசுங்கள். அதற்கு சாட்சியாகத்தான் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்கள பற்றி தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க. யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? ஃபஸ்ட்டு. அப்பொழுது அவர் தம் மக்களிடம், இப்போ இறைவன் கூறுகின்றார். அதாவது இறைவன் என்ன அறிவிக்கின்றானோ அது உண்மை, அது உங்கள் வாழ்க்கையில் நிகழும், நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது, நிகழ்ந்ததும் வேதத்தில் இருக்குது. வேதத்தில் யார் கதையோ பேசப்படலை, என்னை பற்றி எனக்கு அறிவிக்கின்றது வேதம். ஒவ்வொருவருக்கும் அவர்களை பற்றி அறிவிக்கின்றது வேதம். இப்போது அப்பொழுது அவர் தம் மக்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு அவர் நம்பிக்கை கொண்டவங்க என்ன சொல்கிற கேட்குறாங்க. அது நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ என் சொத்து அதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் அப்படின்னு நம்ம அதான் கேட்போம் இல்லையா? ஆனால் என்ன கேட்குன்னு அறிவிக்கிறான். நீங்கள் எதை வணங்குவீங்க? இப்போ நான் இருக்கும்போது நீங்கள் எதை வணங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இறைவன் பக்கம் திருப்புறேன். நான் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். சொல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? நன்மையை விட்டு சென்றால் அதை எழுதி வைத்து விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சொத்தை எழுதி சொல்லியிருக்கும் போது இறைவன் கிடைச்ச தெளிவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? நிலைப்படுத்துகிறது தானே. இவ்வளோ நாளும் வாழும்போது நிலைப்படுத்திக்கிட்டே இருந்தேன், சாகும்போது அந்த நேரத்தில் கூட நிலைப்படுத்துகிறேன். பிள்ளைங்களாம் இனிமேல் நல்லபடியாக இருக்கணும். நான் இருக்கும்போது நல்ல பிள்ளையாக இருந்தீங்க, நான் போனதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். இப்போ பிள்ளைங்ககிட்ட என்ன கேட்கணுங்கிறது அறிவிக்கப்படுது. நம்முடைய இறுதி காலங்களில் என்ன கேட்கணுன்றது இருக்குது. எந்த சொத்து யாருக்கு பிரித்து வைக்கிறது இல்லை. இதன் வாழும்போது அவருக்கு எந்த சொத்து சேர்ந்துச்சோ அந்த சொத்து உங்களுக்கு சேரும்ல. வாழ்கிறதுக்காக நம்ம சொத்து சேர்க்குறது பிள்ளைகளுக்கு விட்டு போகிறக்கா, நீங்கள் வாழ்கிறதுக்கா? பிள்ளைகளுக்கு விட்டு போகிறக்கா? நீங்கள் வாழ்கிறதுக்கு தானே சொத்து உங்களுக்கு கொடுத்தது. அப்போ நீங்கள் நல்லபடியாக இருந்து சொத்து உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதை வச்சு வாழ்ந்தீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக இருந்தால் அதே போல் அவங்களுக்கு சொத்து வரும், அவங்க அதை வச்சு வாழ்வாங்க. என்ன பிள்ளைகிட்ட பேசணும்னு அறிவிக்கிறான் இறைவன். எல்லாருக்கும் விளையாட்டுதல் இருக்கா இல்லையாங்க? பிள்ளைங்கிட்ட நம்ம பேச வேண்டியது, என்னை வாழ செய்தான் என் இறைவன், எனக்கும் கஷ்டங்கள் வந்தன, அது நீங்கியது, இறைவன் வாழ செய்து கொண்டு இருக்கின்றான் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கடவுளை நம்புனீங்க, உங்கள் பிள்ளைய சொத்தை நம்ப வைக்கிறீங்க. பிள்ளைகளும் கடவுளை நம்பணும் இல்லையா? நல்ல மனுஷனாக வாழ்றதை பற்றி கேட்குறாங்க. இது ஒவ்வொருவரும் தன்னுடைய மக்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சாட்சியாக இருந்தேனா இல்லையா? நல்லதுக்கு சாட்சியாக இருந்தேனா இல்லையா? அப்போ நீங்கள் நல்லதுக்கு சாட்சியாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. நான் என் இறைவனே நல்லோர்களுக்கு எங்களை சாட்சிகளாக ஆக்குவாயாக. அந்த இறைவனை வணங்குவீர்கள்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சாட்சியாக இருந்தேன், நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு சாட்சியாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். எப்போ நல்லவர்களுக்கு சாட்சியாக எங்களை ஆக்குவாயாகும் போது பிள்ளைங்கிட்டையும் நீங்கள் நல்லவங்களுக்கு சாட்சியாக இருப்பா அதானே சொல்லுவாங்க. அதான் கேட்டிருக்காங்க.